என்னம்மா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்னப்பா உங்களை யார் இதெல்லாம் செய்ய சொன்னது? செஞ்சா என்ன? எனக்கு கை இருக்குமா? என் ஷர்ட் என்னால அயன் பண்ணிக்க முடியாதா? அது இல்லப்பா. நீங்க போங்க, நான் பண்ணிக்கிறேன். போங்கம்மா, போங்க. என்னம்மா அது? சொன்னா கேட்க மாட்டேன்றீங்க. என்னப்பா சொல்ற? பின்ன என்னம்மா, எல்லா வேலையும் நீங்களே செஞ்சு என்னையே சோம்பேறி ஆக்குறீங்க. நீ மட்டும் என்னவா, தண்ணி எடுக்கிறது துணி துவைக்கிறது என் வேலையெல்லாம் நீயே செஞ்சுக்கிட்டு இருக்க. எங்க அம்மா கஷ்டப்படக்கூடாதுன்னு ஆசைப்படுறேன், தப்பா? என் புள்ள கஷ்டப்படக்கூடாதுன்னு நான் ஆசைப்படுறேன், தப்பா? எனக்காக நீங்க பட்டதெல்லாம் போதுமா? எந்திரிங்க, நீங்க எந்திரிங்க. உங்களை திருத்தவே முடியாதுமா. எதை செய்யாதீங்கன்னு சொல்றனோ அதைத்தான் செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. நீங்க கொடுங்க. இனிமே எங்க அம்மா வேலையை மட்டும் தான் செய்யணும். புரியுதா? புரியுதுங்க. நீங்க மட்டும் ரொம்ப ஒழுங்கா படிக்கிற புள்ள படிக்கிற வேலையை மட்டும் தான் செய்யறீங்களா? காலேஜுக்கு போற நேரம் போக மீதி நேரமெல்லாம் கஷ்டப்பட்டு வேலை செய்யறேன். என்ன காப்பாத்தணுங்கிறதுக்காக, உன் படிப்பு செலவுக்காக ஒவ்வொரு நாளும் ராத்திரியெல்லாம் கண்ணு முடிச்சு வேலை செய்யறேன். பகல்ல காலேஜுக்கு போறேன். இதெல்லாம் உன் பிள்ளைக்கு என்னம்மா? உழைக்கிறதுக்கு உடம்புல சக்தி இருக்கு, உழைக்கணும்ன்ற வெறி இருக்கு. எங்க அம்மாவை உயரத்துல உட்கார வச்சு பார்க்கணும்னு ஆசை இருக்கு. சரி, எனக்கு காலேஜுக்கு டைம் ஆச்சு. ஒரு அம்மாவா பிள்ளைக்கு கொடுக்க வேண்டியது மட்டும் கொடுத்து அனுப்பிச்சிருங்க. ஹலோ விஜய். விஜய், காலையில இருந்து ஒரு பஸ் கூட வரல. காலேஜுக்கு டைம் ஆச்சு. உன் சைக்கிள் கொஞ்சம் லிஃப்ட் கூட. அதுக்கு வேற ஆளா பாரு. என்னம்மா ஒருதலை காதலா? ஆமாப்பா. அதை ஏன் கேக்குறீங்க? ஆமா, உங்க பேர் என்ன? ராஜேந்திரன். உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இன்னும் இல்லம்மா. உங்க கையை கொஞ்சம் பிடிச்சுக்கிட்டுமா? உட்கார். எங்க வர? பின்னாடி உட்கார். நான் பின்னாடி உட்காந்தா விழுந்துருவேன். முன்னாடி உட்காந்துக்கிறேன். நாங்க செய்யற விஷயத்த போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தியாமே. நல்ல குடும்பக்கா வச்சுக்கிற இடம் அங்க போய் நியாயமாங்க? நியாய அநியாயத்தை பத்தி எங்க கிட்ட சொல்றேன். சார், நீங்க ஒரு போலீஸ்கார் தானே? என்ன அப்படி கேக்குறேன்? ட்ரெஸ் பார்த்தா தெரியல? ட்ரெஸ் பார்த்தா தெரியுது, ஆனா உங்க செயலை பார்த்தா தெரியல. என்னப்பா சொல்ற? ஒரு அப்பாவிய போட்டு 4 பேர் நாய் மாதிரி அடிக்கிறாங்க. எல்லாரும் பார்த்து பாருங்க. ஓகே, நீங்க ஒரு போலீஸ்கார் தானே? நீங்களும் பார்த்து சும்மா போன எப்படி சார்? இப்ப என்ன பண்ண சொல்ற? அடி வாங்குற ஒரு அப்பாவி, அடிக்கிறவனுங்க ரோடி பயலுங்க, பார்த்தாலே தெரியுது. இப்போ 4 பேர் மூக்கு ரெட்டுன்னு வச்சுக்க, காலங்கார்த்தால எனக்கு 4 அடி விழுகும். இது தேவைதானா? அப்படியே சார் காக்கி சட்டை போட்டிருக்கீங்க. டிபார்ட்மெண்ட் ட்ரெஸ் தர மாட்டேன்றாங்களே. இப்படித்தான் போன வாரம் ஒரு தகராறு தீக்கப்பட ஒரு போலீஸ்காரரை வெட்டி கொண்டுட்டாங்க. அவர் குடும்பம் இப்ப நடு தெருல நிக்குது. அதே மாதிரி என் குடும்பமும் நடு தெருல நிக்கணும்னு ஆசைப்படுறியா? நீ காலேஜ் ஸ்டூடண்ட் தானே? இது யாரு செட்டப்ப? பேசாம தள்ளிக்கிட்டு போவியா? வீண் பேச்சு பேசிக்கிட்டு. என்னடா மாம்சே, என்ன மூட வீட்டுல இருக்க? வரும்போது ஒரு கலாட்டா. ஒரு அப்பாவிய போட்டு 4 பேர் அடிச்சிட்டு இருந்தாங்க. அத நம்ம ஹீரோ பாத்துருப்பாரு. ரத்தம் சுல்லுன்னு சுடேறி இருக்குமே. உடனே புரிச்சுக்காஞ்ச விதையாந்த மாதிரி பூந்து விளையாண்டு இருப்பானே. எப்ப உனக்கு கிண்டல் தாண்டா? என்னடா ஆச்சு? பின்ன என்னடா அநியாயமா இல்ல? நடு ரோட்ல பட்ட பகல்ல ஒருத்தனை போட்டு 4 பேர் அடி அடி நடிக்கிறாங்க. அதை எல்லாரும் சினிமா பாக்குற மாதிரி பார்த்து போறாங்கடா. சரி, நம்ம பொதுமக்களை விடு. ஒரு போலீஸ்காரன்டா, அதை பார்த்து ஒரு ஆக்ஷன் கூட எடுக்காம போறான். இது என்னடா பெரிய விஷயம்? திடீர்னு அன்னைக்கு 4 ஆட்டோல 10 ரவுடி பசங்க வந்தானுங்க. இந்த பக்கம் கார்ல வந்து இன்னொரு ரவுடிய நடு ரோட்ல நிக்க வச்சு கண்டந்துமா வெட்டிட்டு போயிட்டானுங்க. போன மாசம் பேப்பர்ல பாக்கலையா? காலேஜுக்கு வந்தமா 4 ஃபிகர் சொல்லுட்டு கும்பிட்டமான இல்லாம எனக்கு இந்த வேலையெல்லாம் போலீஸ்காரனே கண்டுக்காம பொத்திட்டு போறான். உனக்கு மட்டும் என்னடா?
நமக்கு மட்டும் என்னன்னு எல்லாரும் ஒதுக்கி போயிட்டு இருந்தா இந்த சமுதாயத்தை யார காப்பாத்துறது? யாரு? அதுக்கு உன் ஒருத்தனால மட்டும் என்ன செய்ய முடியுங்கிற? டேய் நம்ம ஆஃப்டர் ஆல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ரா. ஆஃப்டர் ஆல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். இத சொல்றதுக்கு அசிங்கமா இல்ல? டேய், காலேஜுக்கு வர வேண்டியது, படிச்சு பட்டம் வாங்க வேண்டியது, ஏதாவது ஒரு கம்பெனில வேலையை தேடிக்கிட்டு எவ்வளவு ஒருத்தர் கட்டிக்கிட்டு குடும்பம் நடத்த வேண்டியது, இதுதான் நம்ம கடமை நினைச்சிட்டு இருக்கீங்களா? நாம ஒவ்வொருத்தனுக்கும் இந்த நாட்டுல நானும் ஒருத்தன், இந்த சமுதாயத்துல நானும் ஒருத்தன்ற உணர்வு வேணும்டா. இன்னைக்கு அவனுக்கு நடந்ததுதான் நாளைக்கு நமக்கு நடக்கும். அப்ப என்னடா பண்ணுவீங்க? நாட்டோட எதிர்காலம் நம்ம மாதிரி இளைஞர் கையில தான் இருக்குன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. ஆனா அதை நம்ம கையில கொடுக்க மாட்டாங்க. இனிமே நாம அதாவது எடுத்துக்கணும். கூண்டராஜ்யத்தையும் அதுக்கு துணை போற அரசியல்வாதிகளையும் ஒழிச்சு காட்டணும். மக்களுக்கு ஒரு விழிப்புணர்ச்சி வரணுங்கிறதுக்காக நம்ம போராடணும். அப்போதான் நம்ம சந்ததிக்காவது நல்லது நடக்கும். ஆல் மை கில்பாஸ், ஒரு சந்தோஷமான செய்தி, ஹாப்பி நியூஸ். இன்னைக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் எடுக்கிற ப்ரொஃபசர் காலேஜுக்கு லீவு. சோ நமக்கெல்லாம் இன்னைக்கு ஜாலி. ஏன்னா மாப்பிள எல்லாரும் ஜாலியா இருக்கிறோம், நீ மட்டும் ஏன்டா சோமா உட்காந்துட்டு இருக்கிற? 1 மணி நேரம் ஜாலியா இருக்கலாம், வாடா. போடா சும்மாடா. ஏன்பா லட்சியவாதி, உனக்கு மட்டும்தான் வாழ்க்கையில பெரிய கில்பாவா வரணும், இந்த லட்சியம் குறிக்கோள் இதெல்லாம் இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கியா? எங்களுக்கும் பெரிய பெரிய லட்சியம் எல்லாம் இருக்குப்பா. என்னங்கடா? விஜய், நியூஸ கொஞ்சம் மாத்தி போடணும். இந்த இறந்தவர்கள் எண்ணிக்கை 50. என்ன சார் இது 50 பேர்னு போட்டிருக்கு? நம்ம தஞ்சாவூர் ரிப்போர்ட்டர் இருந்து ஆதாரத்தோட வந்த செய்தி இறந்தவங்க 500 பேருக்கு மேல இருக்கும்னு. நீங்க 50 பேர்னு போட சொல்றீங்க? தம்பி, இள ரத்தம் துடிக்கிற நாம யாரு? நான் ஆசிரியர், நீ உதவி ஆசிரியர். பத்திரிக்கை நடத்துறவங்க என்ன சொல்றாங்களோ அதைத்தான் நாம செஞ்சு ஆகணும், இல்லன்னா உழைக்க முடியாதுப்பா. உழைக்கணுங்கிறதுக்காக பொய் எது சொல்றீங்களா? விஜய், கவர்மெண்ட்டை எதிர்த்துக்கிட்டு இவங்களால பத்திரிக்கை நடத்த முடியாது. நடத்த முடியாதுன்னு சொல்லல, நடத்த விட மாட்டாங்க. அது மட்டும் இல்ல, அரசாங்கத்திலிருந்து கிடைக்கிற விளம்பரங்கள்லாம் நின்னு போயிடும். பல மோசமான விளைவுகளை சந்திக்க வேண்டி வரும். நீங்க சொல்றதை கேட்கறதுக்கு அசிங்கமா இருக்கு சார். இத போடுறதுக்கு என் மனசு இடம் கொடுக்கல. இந்தாங்க. தம்பி, இங்க வேலை பார்த்து அதுல கிடைக்கிற சம்பளத்தை வாங்கி நீ படிச்சுக்கிட்டு இருக்க. உண்மை சத்தியம்னு பேசி உன் படிப்புல நீயே மண்ணை வாரி போட்டுக்காத. என் அனுபவத்தை வச்சு சொல்றேன், நீ பேசுறது கேட்கறதுக்கு நல்லா இருக்கும், நடைமுறைக்கு ஒத்து வராது. போப்பா, போய் வேலையை பாரு. போ ராஜா, போ. என்னடி மந்திரி பொண்ணுன்ற திமிரா? ஆமா, என்னடா பண்ணுவ? பொண்ணாச்சேன்னு பாக்குறேன், இல்லன்னா உன் டாப்ப கழட்டிடுவேன். மாப்பிள, நான் ஆம்பளதான், என் டாப்ப கழட்ட பாக்கலாம். மச்சான், இவன் என்னடா பண்ணலாம்? ஒரு பொம்பளையோட வந்திருக்கிறேன்னு பாக்குறேன், இல்லன்னா ஆம்பளன் கூட பார்க்க மாட்டேன், வாட்டத்தை கைட்டிடுவேன், அசிங்கமாயிடும், ஜாக்கிரதை. எங்க அப்பா யாரு தெரியுமா? அருண் மேத்தா. வீட்டுல இருந்து கையசிச்சாருன்னா நீங்க எல்லாரும் அம்பேல். விஜய், பிரின்சிபால் வராரு. குட் ஈவினிங் சார். ஹலோ ஹலோ சார். என்ன எம்எல்ஏ காலில் விழுந்துகிட்டு என்ன இதெல்லாம்? சட்டசபையில விழுந்து விழுந்து பழக்கம், அதை மாற்ற முடியல. உட்காருங்க உட்காருங்க. சார், அக்கவுண்ட்ஸ். என்னையா அது? ராண்டி, அது இல்லையா கணக்கு. போன மாசத்தோட இந்த மாசத்துல செங்கல்பட்டு சாராய ஃபேக்டரியில வருமானம் கம்மியா இருக்கு. அதை ஏன் கேக்குறீங்க சார்? அவர் கணக்கு அவர் கேட்காம உங்க அப்பனா கேட்பான். இப்பெல்லாம் திடீர்னு ரைடு நடக்குது சார். என்னது ரைடா? நம்ம சம்பந்தப்பட்டது தெரிஞ்சுக்கிடுவா. ஆமா, மாமூல்லாம் ஒழுங்கா கொடுக்கறல. கீழ இருந்து கீழ வரைக்கும் கொடுக்க வேண்டிய மாமூல்லாம் கரெக்டா கொடுத்துட்டு இருக்கேன் சார். அப்புறம் என்னையா எம்எல்ஏ எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்க? சார், முன்ன எல்லாம் மாமூல் வாங்குனதுக்கு ஒரு மரியாதை இருந்துச்சு. இப்போ மாமூலையும் வாங்கிக்கிறானுங்க, ரைடுக்கு ஆளையும் அனுப்பிச்சிடறானுங்க. ரைடு பண்ற மாதிரி போட்டோ எடுத்து பத்திரிக்கையில போட்டுறானுங்க, அதையும் ஜனங்க நம்பிடுறானுங்க. இழிச்சா பசங்க. அதெல்லாம் ஒடியா நமக்கு தேவையில்லாத விஷயம். ஆமா, நம்ம கர்ணன் ஜெயிலுக்கு போனானே, வந்துட்டானா?
வந்துட்டானான்னு கேள்வி என்ன மேத்தா சார்? நான் கொஞ்சம் இடக்கு முடக்கானவன். காக்கி சட்டை போட்டு சம்திங் வாங்கிட்டேன்னா காரியத்தை கச்சிதமா செஞ்சு முடிப்பேன். ஆமா, உங்களை பத்தி எங்களுக்கு தெரியாதாக்கும். கர்ணா. வணக்கம் சார். சார், உங்க கர்ணனை வெளியே கொண்டாந்துட்டேன். சொன்னதை சொன்னபடி செஞ்சு முடிச்சிட்டேன். குட். ஆமா, நம்ம மந்திரி வர சொன்ன எங்க காணா? அதான் வந்துட்டாரே. ஆயுசு 100, பதவிக்கு இல்ல உமக்கு. என்ன பாடுபட போறியோ? என்ன என் பேர் அடிப்படுது? மந்திரியே அடிபடுறான், பேர் அடிபட்டா என்ன? நீ வேற. என்னையா மந்திரி ஆனவன எங்களால மறந்துட்டல? அது எப்படி மறந்துட முடியும்? இத்தனை நாள் எம்எல்ஏவா இருந்தேன், இன்னைக்கு உன் தயவுல மந்திரி ஆயிட்டேன். ஆனா என்னைக்கு இந்த பதவி பறி போயிடுமோன்னு பயந்து செத்துட்டு இருக்கிறேன். இந்த வம்பெல்லாம் எதுக்கு? மேத்தா, என்ன எதுக்காக கூட்ட அனுப்பிச்ச? நான் ஒரு முக்கியமான பிசினஸ் ஆரம்பிக்க போறேன். அதாவது ஷேர் மார்க்கெட், பங்கு மார்க்கெட் பிசினஸ். அது ரொம்ப கஷ்டமான ஒரு பிசினஸ். இதுக்காக என் மூளையை 6 மாசம் உபயோகிச்சு இதை ஆரம்பிச்சிருக்கேன். இதுக்கு எந்த விதமான முதலும் தேவையில்லை. ஆனா பல கோடி ரூபாய் லாபம் நமக்கு வரும். அதுக்கு முக்கியமா தேவை இவரை மாதிரி ஒரு 4-5 பேங்க் சேர்மன்ஸ். அவங்கள பிடிக்க வேண்டியது உன் வேலை. அட பாவிங்களா, இப்பதான் பதவிக்கு வந்திருக்கிறேன், அதுக்குள்ள கெடுக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? இந்த பாருங்க, நீங்க இப்பதான் மந்திரி, நான் பல வருஷமா எம்எல்ஏ இருந்திருக்கேன். என் அனுபவத்தை சொல்றேன் கேளுங்க. உங்க பதவிக்கு ஆயுசு கம்மி. பதவி இருக்கும் போதே சுருட்ட வேண்டியதை சுருட்டிக்கிறீங்க, இல்லைன்னா கிண்டிடுவானுங்க. ஹாய் ராக்கி. ஹாய் டாட். என் மாமன். என்னம்மா, நீங்க இருக்கிற உங்க அம்மா அங்க தேடிட்டு இருக்காங்க. போறேன். என்ன இவங்களுக்கு பிரச்சனை? 2 பேரும் மூட அவுட்ல போறாங்க. உங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கிற மாதிரி அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கும். அதெல்லாம் அவங்கள பேசி தீர்த்துப்பாங்க. டேய், அந்த விஜய் இருக்கிற வரைக்கும் நமக்கு காலேஜ்ல தொந்தரவு தான்டா. எவ்வளவு திமிரு இருந்தா என் டாப்பையும் உன் பாட்டத்தையும் கழட்டுவேன்னு சொல்லுவான். ஷேம்டா. அவனை வளர விட்டா காலேஜ்ல நம்மள ஒரு பய கூட மதிக்க மாட்டான். பெரிய பணக்கார புள்ளன் பீத்திக்கிற ஒண்ணு கிழிக்க முடியல. தம்பி. என்ன சார்? சாரிப்பா, இன்னையில இருந்து உன்னை வேலைக்கு வர வேண்டான்னு மேனேஜிங் டைரக்டர் சொல்லிட்டாரு. என்ன சார் திடீர்னு? நான் எந்த தப்பும் பண்ணலையே. எந்த தப்பும் பண்ண மாட்டேங்கிறியே, அதான் காரணமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கோட்டீஸ்வரர் அருண் மேத்தா வீட்ல இருந்து மேனேஜிங் டைரக்டருக்கு ஒரு போன் வந்தது, அவ்வளவுதான். ஆமா, அருண் மேத்தா சன்னுக்கும் உனக்கும் ஏதாவது தகராறா? புரியுது சார். நெஞ்சில குத்த முடியாத பேடி பசங்க முதுகுல குத்துறானுங்க. ஓகே, ஐம் சாரி விஜய், என்னால ஒண்ணும் செய்ய முடியல. பரவாயில்ல சார், நான் வரேன். உங்களுக்கு என்ன சார் வேணும்? 2 இட்லி கொண்டப்பா. சார் உங்களுக்கு ஒரு டீ போடுப்பா. நண்பா, அது இருக்க மாதிரி கருப்பு சட்டை அவன்தான். எங்க அருண் மேத்தா பிள்ளைகிட்ட விளையாடுற. உன்னை விட்டா எனக்கு வேற யாரு இருக்காங்க விஜய்? உனக்கு ஏதாவது ஒரு நாய் இருந்ததுன்னா துஷ்டனை கண்டா தூர விலகுன்னு சொல்லுவாங்க. எல்லாருமே தூர விலகி போயிட்டு இருந்தா அந்த துஷ்டனை யார் தான் தடுக்கிறது? அது நீதான் செய்யணுமா? இத பாருமா, நானா யாட்டி வம்புக்கு போறதில்ல, தானா வர வம்ப விடவும் போறதில்ல. அது ராக்கியா இருந்தாலும் கவலை இல்ல, அவங்க அப்பானா இருந்தாலும் கவலை இல்ல. அப்படி எல்லாம் சொல்லாதப்பா. அவங்க எல்லாம் பெரியவங்க, பணக்காரங்க. என்ன அக்கிரமம் செஞ்சாலும் வெளியே தெரியாது. இல்ல, யாரா இருந்தாலும் சரி, அநியாயம் எங்க நடந்தாலும் சரி, அதுக்கு அடி விழணும். அதுல முதல் அடி ஏன் அடியா தான் இருக்கணும். பொல்லாதவங்களை அழிக்க நாட்டுல தீ பரவணும். அதுல முதல் தீ பொறி நானா தான் இருக்கணும். அதனால உனக்கு என்ன ஆகும் நீ நினைச்சு பாத்தியா? உன் லட்சியத்துக்கு நீ ஏன் பலி ஆயிட்டனா? கடைசியில எனக்கு வெறும் பெருமை தான் அமைஞ்சும். ஐயோ, எனக்கு ஒண்ணு ஆகாதுமா. இத பாரு, வன்முறை வேணும்னா ஒரு நாள் தோத்து போலாம். ஆனா புரட்சி தோத்ததா சரித்திரமே கிடையாது. எனக்கும் தோல்வின்றதே கிடையாது. அது சரிப்பா, இருந்த வேலையும் போயிடுச்சு. இனிமே என்ன செய்ய போற? உழைக்க தெரிஞ்சவனுக்கு ஊரெல்லாம் வேலை இருக்குமா? கவலைப்படாதீங்க. ஆட்டோ ஆட்டோ நிறுத்துங்க. எங்கம்மா போகணும்? எங்க அண்ணி பிரசவ வேதனை துடிச்சிட்டு இருக்காங்க, ஹாஸ்பிடல் கொண்டு போகணும். வண்டியில இருங்க. வாங்க அண்ணி. வலி தாங்க முடியல. பிரியா, என்னாச்சு? ஐயோ, எரியுதே, என் கண்ணு எரியுதே. அம்மா, என்னடி ஆச்சு? கண்ணு தூசி விழுந்துச்சு.
ஊதி விடணுமா? ஏய் கமலா இங்க வாயேன். ஐயோ கமலாவை கூப்பிடாத, அவ குண்டு, அவ ஊதுனா நான் பறந்து போயிடுவேன். ஏய் உமா இங்க வா. வாயேன். ஐயோ, உமாவை கூப்பிடாத, அவ ஒல்லி, அவ ஊதுனா காத்து வராது, நாத்தம் தான் வரும். இப்ப என்னடி பண்ண சொல்ற? ஏய் ஏய் நீ ஊதி விட்டா நல்லா இருக்கும். ஏய் இத பாரு, இந்த லொல்லு தானே வேணான்றது. ஏய், நான் கூட படிக்கிற ஃப்ரெண்டு கண்ணுல தூசி விழுந்துருச்சு, ஊதி விட்டா தப்பா? தப்பு ஒண்ணு இல்ல. அப்ப ஊது. சரி, ஆபத்துக்கு பாவம் இல்ல, ஊதிடுறேன். இன்னும் கொஞ்சம் இருக்கு, கொஞ்சம் ஊது. இதுக்கு மேல என்னால ஊத முடியாது. படி. போட்டா. என்னடா அது? அம்மா, நான் பாட்டு உட்கார்ந்து படிச்சுக்கிட்டு இருந்தேம்மா. இந்த பிரியா இல்ல, கண்ணுல தூசி விழுந்துருச்சு, ஊதி விட்டா போயிடும் அழுதா, அதான் ஊதி விட்டேன். டேய், இவன் இப்படி பீலா விடுவான்னு தெரிஞ்சுதான் பிரியாவை கையோட கூட்டி வந்திருக்கிறான்டி. பிரியா என்னங்கடா? வந்துட்டியா? நடந்த மேட்ர அக்கு வேற ஆணி வேற ஆண்டி கிட்ட சொல்லு. நான் பாட்டுக்கு கிளாஸ் ரூம் போயிட்டு இருந்தேனா, இவ என்ன கூப்பிட்டு எனக்கு ஒரு முத்தம் கொடுக்கணும் ஆசையா இருக்குன்னு சொன்னா. எனக்கு கை கால்லாம் நடுங்கி போச்சு. திடீர்னு என் கண்ணத்தை பிடிச்சு இச்சன்னு அவனை குடிச்சிட்டு ஓடியே போயிட்டான். அடிச்சு இருப்பாள. ஐயோ, நில்லுடி. ஆண்டி, ஆண்டி, என்னை காப்பாத்துங்க. விடு அவளை. ஆண்டி, என்னை காப்பாத்துங்க. என்னடி நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? எங்க அம்மா கிட்ட நடந்த உண்மையை சொல்லு, இல்லன்னா உன் காதை தண்ணியே எடுத்துருவேன். ஆண்டி, ஆண்டி, நான் சொன்னதெல்லாம் போய் ஆண்டி. நான் தான் இவன் பின்னாடி சுத்திட்டு இருந்தேன். இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்களாமா? நான் எப்போ புரிஞ்சுக்கிட்டேன்டா. டேய் அவளை விடுறப்ப, அவன் காதை விடுடா. உன்னை புரிஞ்சிக்கவே முடியல. இத்தனை நாளா காலேஜ்ல தான் கலாட்டா பண்ணிக்கிட்டு இருந்த, இப்ப வீடு வரைக்கும் வந்துட்ட. பாயிண்ட் நம்பர் 1, நான் உன்னை காதலிக்கிறேன். பாயிண்ட் நம்பர் 2, நீ என்ன காதலிச்சாலும் காதலிக்காத மாதிரி நடிக்கிற. அதனால பாயிண்ட் நம்பர் 3, நீ காவிய கட்டிக்கிட்டு காட்டுக்கு போய் ஒத்த கால்ல நின்னு தவம் இருந்தாலும் விட மாட்டேன். நான் மோகினியா வந்து உன் தவத்தை கலைச்சிருவேன். அம்மா தாயே, வக்கீல் தங்கச்சிங்கிறத பாயிண்டோட ப்ரூவ் பண்றியா? அது இருக்கட்டும், நான் உன் பின்னாடி சுத்தி சுத்தி வரேன், இருந்தாலும் நீ என்ன ஏத்துக்க மாட்டேங்கிற. இதுக்கு ஈபிக்கோ படி என்ன தண்டனை தெரியுமா? ம். ம். இந்த சிறையில ஆயில் கைதியா இருக்கணும்னு தண்டனை கொடுப்பாங்க. ஐ அம் ரெடி. வாவ், யூ கிரேட்.